கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் எசேக்கியேல் 3 17 வசனம். மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். நீ என் வாயினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. மேய்ப்பன் ஒருவன் தன் ஆடுகளில் பாதியை ஆட்டு சந்தைக்கு கொண்டு போக வேண்டியதாயிருந்தது. மீதியான ஆடுகளை தன் நம்பிக்கை மிகுந்த நாயின் காவலில் விட்டு சென்றான். அந்நாய் தன் தலைவனின் வார்த்தையிலிருந்து எவ்வளவும் விலகாது, அவ்வளவு உண்மை உள்ள நாய். மறுநாள் காலையில் திரும்புவதாக சென்ற மேய்ப்பன் 3 நாட்கள் வரை திரும்ப முடியாது போயிற்று. வீட்டிற்கு வந்தவுடன் மேய்ப்பன் தன் ஆடுகளை பற்றி விசாரித்தான். அவர்கள் நாயை பார்க்கவில்லை என்றார்கள். அப்படியானால் நாய் செத்து போயிருக்க வேண்டும். அது தன் காவலை விட்டு ஒரு நாளும் விலகாது என்று கூறிக்கொண்டே ஆத்திரத்தோடு ஓடினான். உயிர் குறைந்து போயிருந்தும் அது தன் காவலில் தரித்திருந்தது. தலைவனின் சத்தம் கேட்ட உடனே அது மெல்ல நகர்ந்து அவன் வரவை குறித்து மகிழ்ந்து வாலை ஆட்டிக்கொண்டே தலைவன் பாதத்தண்டை விழுந்து உயிரை விட்டது. உபத்திரவத்தின் மத்தியிலும் காவலில் தரித்திருப்பது நம் கடமையல்லவா? ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, இந்த கதையில் வருகிற நாய் குற்றுயிராய் இருந்த போதும் அந்த ஆடுகளை பாதுகாக்க தன்னை அர்ப்பணித்தது போல நாங்களும் எங்களை அர்ப்பணித்து உமக்கென்று வாழ உதவி செய்ங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.